மேகதாது பிரச்சனையில தமிழ்நாடு தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒன்றிய அமைச்சரை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்ல. அதே மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவர் நேரடியாக அந்த நடிகையுடைய பெயரை சொல்லி சொன்னார். இப்ப இதை சொல்லாத வார்த்தைக்காக நீங்க கைது வரைக்கும் போறீங்க, அதுவும் அவசரமா. ஆனா நேரடியாக அந்த பெயரை சொல்லி அவர் பேசினாரு பொது வெளியில. அவருக்கான ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. அப்ப நீங்க முழுக்க யாருடைய கைப்பிள்ளையாக யாருடைய ஆதரவுல செயல்படுறீங்க? பேச்சை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சி தாவேகா. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்கிறார், ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய பதவியில இருக்கிறாரு. டேஷ்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் என்ன? நிரப்ப முடியாத வார்த்தைகளால நிரப்புறதான் டேஷுங்குவோம். இது முதல்ல மாண்பா? அதே மாதிரி நல்லா வாயில வருது. இதுல என்ன மாதிரியான ஒரு மாண்பு? அதாவது ஒரு வார்த்தை அங்க பெண்களை இழிவுபடுத்துற விதமாகவும் அங்க சொன்னாரா? ஏன்னா இவரு பேசினாரு, நான் என்ன அதா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. அன்றைக்கு பாஜக மாநில தலைவர் ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு அவதூறா பேசினாரு. அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய. எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சரா இருந்தப்ப பொது மேடையில ஏறி முட்டாள் முதலமைச்சருங்கிற வார்த்தையை சொன்னாரு. அன்னைக்கே இவங்கள மாதிரி ஜனநாயகத்தின் குரலை நசுக்கணும், பேச்சுரிமையை பறிக்கணும், சர்வாதிகார போக்க கையில் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா கைது பண்ணிருப்போம். அங்கிள் அப்படின்னு சொல்லி ஏறி நின்று பேசினாரு. பேசிய நபருக்கே எவ்வளவு வயது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதுக்கெல்லாம் நாங்க கைது நடவடிக்கை எடுக்கல. எந்த விதத்திலும் ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கக்கூடிய வகையில பத்திரிகை சுதந்திரத்தை நாங்க முதல்ல அடக்கல. அவர்களுடைய துணைவியாக இருந்த சங்கீதா அவர்களை பற்றி தகாத வார்த்தைகளால தாவேகவினர் பேசினாங்க. அப்ப ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல? எதுக்குமே நீங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பா அப்படிங்கிறது இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. திமுகவின் எதிர்கட்சி தலைவர் பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, இரட்டை அர்த்த வார்த்தையில பேசிட்டாரு அப்படின்னு அரெஸ்ட் ஆகியிருந்தாரு. அது பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. இது குறித்து உங்களோட கருத்து? இந்த காவல்துறையை ஏவி விட்டு அதிகாரத்தை அடக்கிறது அப்படிங்கறத தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இன்றைக்கு நம்ம முதல் முறை பார்க்கல. அதே நேரத்துல காவிரியில தண்ணி வரல, விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் நிலை இருக்கு. அதை எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக அதற்கான பதிலை தெரிவிக்க வக்கற்ற தாவேகா அரசு இன்றைக்கு இதை திசை மாற்றி திசை திருப்பி சொல்லாத வார்த்தைகளை சொல்லி இதை கைது செஞ்சிருக்கிறாங்க. இத உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா உயர்நீதிமன்ற உத்தரவை மீறுகிற ஒரு அரசாக இது இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கே சொந்த ஜாமீன்ல விடுவிக்க சொல்லிட்டாங்க. அதுவுமே உயர்நீதிமன்றத்துல இருந்து சொல்லியிருக்காங்க நீதிபதி. இதை வச்சு பார்க்கும் பொழுது தொடர்ந்து சர்வாதிகார போக்காக அதிகார துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசாக தான் இதை பாக்குறேன். இதை தாண்டி மேகதாது பிரச்சனையில தமிழ்நாடு தலையிடுவதற்கு தகுதி இல்ல, தமிழ்நாடு தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒன்றிய அமைச்சரை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்ல. அதே மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவர் நேரடியாக அந்த நடிகையுடைய பெயரை சொல்லி சொன்னார். இப்ப இதை சொல்லாத வார்த்தைக்காக நீங்க கைது வரைக்கும் போறீங்க, அதுவும் அவசரமா. ஆனா நேரடியாக அந்த பெயரை சொல்லி அவர் பேசினாரு பொது வெளியில. அவருக்கான ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. அப்ப நீங்க முழுக்க யாருடைய கைப்பிள்ளையாக யாருடைய ஆதரவுல செயல்படுறீங்க? இல்ல இது யாராச்சும் சொல்லி கொடுத்து செய்றீங்களா? ஏன் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி நீங்க வந்தே மாதிரத்தை தான் பாடணும் தமிழ்நாட்டுலன்னு சொல்லுகிற ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கல. இங்க இதே போல அவங்க அமைச்சரே தகாத வார்த்தைகளால உங்களை காவல்துறையில உட்கார வைப்பான் அப்படின்னு தன்னுடைய சொந்த கட்சிக்காரரையே மிரட்டினாங்க. அதை எதிர்த்து கேட்க துப்பு இல்ல. அவங்க கட்சிக்கார பொண்ணு குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க, அவங்கள பாலியல் கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை எதிர்த்து கேட்கறதுக்கோ அவரை கைது பண்றதுக்கோ துப்பு இல்லாத இந்த அரசாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நிக்குது, தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் இருக்குது, பல்வேறு விதமாக தாவேகா கட்சியினர் அத்துமீறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில காவிரி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்குற மாதிரி இந்த தாவேகா அரசு லாய்க்கே இல்லாம இருக்குது. அப்ப இதை எல்லாத்தையும் திசை திருப்பணும். நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது, பட்ஜெட் மானியம் தாக்கல் பண்ண போறீங்க. எதிர்கட்சி தலைவர் வரக்கூடாது, வந்தா கேள்வி கேட்டா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண 2 நாள் ஆகுது. இந்த ஒரே காரணத்துக்காக இதை திசை திருப்பணும் தான் இந்த டேக் டைவர்ஷன் அரசு முடிவு செஞ்சிருச்சு. அதற்கான ஒரு கைது தான் இது. திசை திருப்பணும், அதுக்கு என்ன வேணாலும் அள்ளி வீசலாம். சொல்லாத வார்த்தைகளை
அவர் சொல்லவே இல்லை. அங்க காவிரியில பிரச்சனை, காவிரியில எங்க என்ன நடந்தாலும் சரி எனக்கு அங்க தண்ணி வரணும், காவிரியில தண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரித்து அப்பட்டமா நம்ம எல்லாமே பாக்குறோம். எல்லாமே லைவ் ரெக்கார்டிங், எல்லாமே இருக்கு ரெக்கார்டடா. அப்படி இருக்கும்போது அதை திரித்து போய் அள்ளி வீசக்கூடிய தாவேக அரசாதான் இந்த கைது நடவடிக்கையை பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு காலையில ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா, இல்ல தாவேக அரசுல இது முதல் முறையா? இல்ல, இது தாவேகா பண்றது வந்து இது முதல் முறை. இவ்வளவு அவசரமா வந்து 10 மணிக்கு அப்படிங்கறது கைது பண்றதுலாம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தெரியல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இந்த அதிகார மமதையை வச்சு இதே மாதிரி ஒரு கைது வந்து கலைஞரை கைது பண்ணாங்க. கலைஞரை கைது பண்ணிருக்காங்க. எத்தனையோ சித்திரவதிகளையும் எத்தனையோ ஜெயிலையும் எத்தனையோ கைதையும் பார்த்தவங்க திமுக காரவங்க. நீங்க திமுகவை டிஸ்மேண்டில் பண்றதா நினைச்சுக்கிட்டு பிஜேபியினுடைய ஒரு கைப்பிள்ளையாக நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாங்க வெட்ட முளைச்சிக்கிட்டே இருப்போம். இந்த எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வருது. இவர் வந்து ஒரு சர்ச்சைகளின் ராஜா, சர்ச்சை பேச்சுக்களின் ராஜா அப்படின்ற பேச்சு இப்போ வருது. இது இப்போ மட்டும் இல்ல, தொடர்ந்து நடக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. அதனாலதான் அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற பேச்சுக்களும் வருது. இல்ல, பேச்சை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சி தாவேகா. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்கிறாரு, ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய பதவியில இருக்கிறாரு. டேஷ்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் என்ன? நிரப்ப முடியாத வார்த்தைகளால நிரப்புறதான் டேஷுங்குவோம். இது முதல்ல மாண்பா. அதே மாதிரி நல்லா வாயில வருது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மாண்பு? முதல்ல மேடை நாகரிகம் என்ன? கொஞ்சம் கூட மேடை நாகரிகம் இல்ல. நம்ம யாருன்னு தெரியல. நம்ம எத்தனை பேருக்கு வழிகாட்டணும், நம்ம நோக்கி வருகிற அந்த இளைஞர்களை வழிகாட்டணும். இதுல அவர் ஏற்ற சம்பவம் செஞ்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே எப்படியாப்பட்ட வார்த்தைகள்? வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அரசு தாவேகா இது மாதிரி ஏதாவது ஒரு கண்ணியமற்ற பேச்ச காட்ட சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் பேசினதா சொல்றாங்க. உதயண்ணா பேசிய ஏதாவது ஒரு வார்த்தைகள் கண்ணியத்தை மீறியோ வரம்பை மீறியோ தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கும் வகையிலையோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. முழுக்க கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சாக தான் இருக்கிறது தாவேகாவுடைய பேச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறது, எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைக்கணும். நீட்டுக்கு எதிராக போராடுனா இங்க நடக்கும் கைது, நீட்டுக்கு எதிராக போராடுனா காவல்துறையை வச்சு அடக்குவாங்க. நீட்டுக்கு எதிராக போராடுனா அதை யார் அடக்கணும்? யார் அடக்குவாங்க? பாசிச்ச பாஜக அரசு அடக்கணும். நீங்க நீட் ரத்து வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நீட் ரத்து வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் தாவேகா வந்து நீட்டுக்கு எதிராக போராடுகிற மாணவர்களை அச்சுறுத்துது, காவல்துறையை ஏவி விடுது, கைது பண்ணுது? அது காரணம் என்ன? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காவிரி விவகாரத்துல நீங்களும் சேர்ந்து குரல் கொடுக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். நீங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து எதிர்கட்சி தலைவருங்கிறதெல்லாம் மறந்து தமிழ்நாட்டு விவசாயிகளினுடைய உயிரை காப்பாற்றுகிற வகையில, தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுகிற வகையில நீங்களும் கரங்கோர்த்து செயல்படணும். ஆனா அவர்களை நீங்கள் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பயமுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க யாருடைய கைப்பிள்ளை? இப்ப எதிர்கட்சி தலைவர் பேசுனது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது பெண்களை இழிவுபடுத்துறதுக்கான வார்த்தை கிடையாதா? ரெக்கார்டடா இருக்குங்க. என்ன ஒரு வார்த்தையாச்சும் நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை அங்க பெண்களை இழிவுபடுத்துற விதமாகவோ அங்க சொன்னாரா? ஏன்னா இவரு பேசினாரு, நான் என்ன அதா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. அன்றைக்கு வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு அவதூறா பேசினாரு. அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய. எந்த இடத்திலையும் அவர் எந்த ஒரு பெண்ணுடைய பேரையுமே குறிப்பில்ல, எந்த பெண்ணோட பேரையுமே குறிப்பில்ல. ரெக்கார்டர் இருக்கு, நம்ம எல்லாரும் பாக்குறோம். இதை திரித்து கூறலாம், என்ன வேணாலும் திரிச்சு சொல்லலாம். அதை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. போன ஆட்சியில தாவேகா சம்பந்தப்பட்டு இல்ல தாவேகாவை குறித்தோ டிஎம்கே நிறைய பேச்சுக்கள், நிறைய விமர்சனங்கள்லாம் இது போன்ற கேலி கிண்டல் பண்ணிச்சு. அப்போல்லாம் எந்த ஒரு தண்டனையோ தராதது, எந்த ஒரு விமர்சனமும் அக்செப்ட் பண்ணாத திமுக அரசு இப்ப தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு விடை தருது, அரெஸ்ட் பண்ணுது, இது ஒரு நல்ல அரசியல் தானே அப்படின்னு பேச்சுக்கள் இருக்குது. இல்லையே, தாவேகா அரசு வந்து எந்த விதத்துல திமுக வந்து சொன்னுச்சுன்னு சொல்றீங்க? ஏன்னா ஒரு முதலமைச்சர் மாண்புல இருக்கிறவர், முதலமைச்சர் அன்னைக்கு எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சரா இருந்தப்ப பொது மேடையில ஏறி முட்டாள் முதலமைச்சருங்கிற வார்த்தையை சொன்னாரு. அன்னைக்கே வந்து இவங்கள மாதிரி ஜனநாயகத்தின் குரலை நசுக்கணும், பேச்சுரிமையை பறிக்கணும், சர்வாதிகார போக்க கையில் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா கைது பண்ணிருப்போம். அங்கிள் அப்படின்னு சொல்லி ஏறி நின்று பேசினாரு. பேசிய நபருக்கே எவ்வளவு வயது இருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
அப்ப அதுக்கெல்லாம் நாங்க கைது நடவடிக்கை எடுக்கல. எந்த விதத்திலும் ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கக்கூடிய வகையில பத்திரிகை சுதந்திரத்தை நாங்க முதல்ல அடக்கல. நீங்க சோளிங்கர் எம்எல்ஏ வந்து நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். 2 பத்திரிகையாளர்களை உள்ள வச்சு அடிச்சு அனுப்புறாங்க. அப்படிங்கும்போது பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது இங்க எங்க இருக்கு? பேச்சுரிமைங்கிறது எங்க இருக்கு? கருத்துரிமை எங்க இருக்கு? எனக்கு எதிரா பேசினாலே கைது பண்ணுவேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா உங்களுக்கு வாக்களிக்காத எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருங்க. அதுதான் நீங்க பண்ணிடலாம். ஒரே விதியா அதை வேணா நீங்க பண்ணிடலாம். காலையில அரெஸ்ட், ஈவினிங் விடுவிக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? அப்போ நாளைக்கு சட்டமன்றத்தை தடை செய்யணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு நோக்கம்னா எதனால விடுவிக்கிறாங்க? நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல உதயண்ணா கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட எந்த விதமான நீங்க அந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தா ஒண்ணு கூட உண்மையா இல்ல. உயர் நீதிமன்றம் ஓங்கி தலையில குட்ட போகுது. இதுதான் இப்ப நடக்க போகுது. ஏன் அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா கைது பண்றீங்களா இல்ல தெரியாம கைது பண்றீங்களாங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல நீங்க முழுக்க போட்டிருக்கிற வழக்குகள்லாம் பார்த்தா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டுதல், எதுவுமே இல்ல. எதுவுமே அவர் பேசினதுக்கும் அவர்கள் போட்ட வழக்குகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. திரும்பவும் உயர் நீதிமன்றம் அவரு சொன்னார்ல நறுக்குன்னு குட்டு வச்சதுன்னு பேசினார் பாருங்க. அதுதான் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு. அதே மாதிரி உயர் நீதிமன்றம் ஓங்கி அறைய போது நாளைக்கு சட்டமன்ற தொடர்ல உதயண்ணா வந்து பங்கேற்பாங்க. திமுகவை சார்ந்து RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு, த்ரிஷா என்ன பிரதமரா யாரு, அவங்கள விமர்சனம் பண்ணா கைது பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ அது வந்து அவங்கள விமர்சனம் பண்ண மாதிரியான அர்த்தம் தானே? இல்ல, ஒரு பெண்ணுக்கு மட்டும் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருந்தா போதுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர்கள் கட்சிக்காரவங்களே அந்த வைகுண்டம் எம்எல்ஏ மேல கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நாங்களாம் வந்து உதயண்ணாவால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இளம் பேச்சாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நான் எனக்கு இதை பதில் அளிக்கலாமான்னு கூட தெரியல. ஆனா நீங்க கேட்கும் போது நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர்களுடைய துணைவியாக இருந்த சங்கீதா அவர்களை பற்றி தகாத வார்த்தைகளால தாவேக்கவினர் பேசினாங்க. அப்பயே வந்து கைது நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி வேற எந்த பெண்ணுக்கான எதுக்குமே நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பா அப்படிங்கிறது இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு.